30 நாள் நீளம் தாண்டு சொல்ல பயிற்சியில் நாள் 18. இன்னைக்கு காலையில 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டு பக்கத்து வீட்டு கோழி கூவத்து முன்னாடி நான் ஓகாட் பியூட்டிஃபுல் கூவ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு செமஸ்டர் தேர்வுனால அதனால தான் கொஞ்சம் படிச்சேன். அப்புறம் காலை வேலைக்கு 2 தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு கல்லூரி கிளம்பிட்டேன். இதுதான் நான் படிக்கும் மேல்நிலை பள்ளி. அப்புறம் தேர்வு எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு அப்படியே ஒரு பொடி நடை போட்டு பேருந்து நிலையத்துக்கு போயிட்டேன். இன்னைக்கு மதிய உணவு எடுத்துட்டு போல, அதன் காரணமாக மாதுளம்பழ ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பஸ்ல ஏறி பார்த்தா சரியான கும்பல். நல்ல வேலை எனக்கு இடம் கிடைத்த காரணத்தினால ஒரு ரோகத்தை போட்டேன். மீண்டும் பசி ஒரு மாதுளம்பழ ஜூஸ் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நேரமான காரணத்தினால இன்னைக்கு நீளம் தாண்டு பயிற்சி பண்ண முடியல. அப்புறம் ஒரு வார்ம் அப் போட்டு காலிஸ்தெனிக்ஸ் பயிற்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நண்பர்களே நான் அதை சொல்லியே ஆகணும். இந்த சொக்கோ வாங்குறதுக்கு நானும் பல மாசமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் வாங்கினேன். நான் எப்ப அந்த கடை பக்கம் போனாலும் திருநாய் கறித்துண்டுக்காக காத்துட்டு இருக்க மாதிரி அந்த சொக்காவே பார்த்துட்டு இருப்பேன். அது என்ன ஸ்பெஷல்லாம் கேட்காதீங்க, அந்த 3 லைன் தான் மேட்ரு. இன்னைக்கு தான் ஸ்கில் பயிற்சிக்கான துவக்க நாள். இன்னைக்கு எப்படியாச்சும் தவுக்கலி நீல், அதாவது ஃப்ராக் ஸ்டாண்ட், இது எப்படியாச்சும் கத்தணும் தான் களத்துல இறங்கினேன். முதல் ட்ரைல 3 செகண்ட் ஹோல்டு பண்ணேன். செம சந்தோஷமா போயிடுச்சு. அடடா இதை விடக்கூடாதுன்ட்டு இன்னைக்கு முழு முயற்சி இறங்கிட்டேன். அப்புறம் தலையில அடிப்படக்கூடாதுன்னு தலைக்கவசத்தை வச்சிட்டேன். ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது ஃப்ராக் ஸ்டாண்ட் பண்றதே மறந்துட்டு ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்றதுக்கு கால மேல தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி 2 அடி வாங்கினது அப்புறம் 3வது அடி தான் அடிப்பான் ட்ரை பண்ணேன். என்ன நினைச்சு நீங்களே பாருங்க. நம்மளோட விடாமுயற்சியின் வெற்றியாக 8 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டேன். சின்ன குழந்தை மாதிரி ஒரே சந்தோஷமா போயிடுச்சு எனக்கு. அப்புறம் கையெல்லாம் முறுக்கி விட்டு மீண்டும் ஒரு முயற்சி பண்ணேன். சும்மா ஃப்ராக் ஸ்டாண்ட் பக்காவா வந்துருச்சு. இந்த தடவை மாதிரி இந்த தடவை நல்லா ஹோல்டு பண்ணேன். என்ன ஒண்ணு மூஞ்சி தான் தக்காளி மாதிரி சிவப்பாயிருச்சு. இம்ப்ரூவ்மெண்ட் ஆவ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த ஆங்கிள் கொஞ்சம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இந்த ஆங்கிள் பக்காவா தெரியும் பாருங்க. இன்னைக்கு ஒரு சிறிய வெற்றியோட பயிற்சியை முடிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு அவள் தான், மீது நாளைக்கு பார்க்கலாம். தொடர்பில் இருக்கவும்.